நல்லவன் தாடி கட்டியிருந்தா உனக்கு நல்ல புத்தி இருந்திருக்கும். கைது மேல அமர வேண்டாம். உத்தர கரும்புலி செம்புலி இருக்கு. ஒரு பிறந்த பொண்ணு எவன் கேக்குறான் கல்யாணம் பண்ணாதடா வீட்டுல பொம்பளைய வச்சுக்கணும் கல்யாணம் பண்ணாததுனால கேக்குறான் வெளிய எடுத்துக்கு நான் ஆடுறானுங்க நாம எங்கெல்லாம் படிக்கிறாளா உத்தரா கரும்புலி செம்புலி ஆயிரம் சில்லி விழுந்த பானை யாருன்னா கொடுப்பாங்களா? திரும்ப முன்னாடி வந்துடா வைக்கிற கூட பின்னாடி தான் வரும். முன்னாடி வாடா. முன்னாடி என்னக்குது தெரியாது. முன்னாடி வா. யா உத்தரா விட்டுடு. நான் வாயில வச்சறேன். கரெக்டா காட்டினா என் வாயில வைக்கணும். இவள் சிரமட்டம் செய்ய வேண்டும். ஒரு பள்ளமிடித்து இவள் உருவத்தையும் புதைத்து விட வேண்டும். உருவத்தெல்லாம் பூமியில புதைக்கணும். இவள் சிரமட்டம் தலை மட்டும் மேலே தெரிய வேண்டும். எதற்காக? இது இவளுக்கு மட்டுமல்ல, இந்த உலக மக்களுக்கு ஒரு பாடமாக இருக்க வேண்டும். பிறந்த விட்டு பெண் வந்தால் நன்றாக உபசரிக்க வேண்டும் அன்னிமார்கள். அதனால் உங்களை பார்த்தாவது திருந்துங்க. எங்கன்னா வட்டிக்கு வாங்கி செய்வீங்க, திருப்பிக்காதீங்க. அங்க பேசுறது எப்படியா? கொக்கோ முடிச்சா கூட கொஞ்சம் பெருசா தெரியுண்டாங்க. தலைவர் எப்போ வச்சா அம்மா பேருடைய தாய்மார்களே, பெண்களாக பிறந்துவிட்டால் இப்படிதான் வாழ வேண்டும் வரமுறை இருக்கின்றது. இந்த பாவி ஒரு பிறந்த பொண்ணை உபசரிக்காம அடிச்சு ஒரு சித்திரவதை பண்ணேன். அதனாலதான் இந்த நிலைமை. என்ன பார்த்துன்னா திருந்துங்க. உங்க வீட்டுக்கு பிறந்த பொண்ணு வந்தா ஓடி தெரிஞ்சு அதிகமா கஞ்சி விட்டுங்க. அதான் நல்லது. ஆனா நீ ஊத்தலன்னா என் நிலைமை தான் வரும். என்னடா போட்ட என் தங்கையும் என் தங்கை பெற்ற செல்வங்களும் இருந்து விட்டார்கள். என் தங்கை பெற்ற செல்வங்கள் 7 வன்னிய மரங்களாக இருக்க வேண்டும். என் தங்கைக்கு அழகாக தெளிவடித்து ஒரு ஆலயம் எழுப்பி உலகம் போற்றும் உத்தமி நாடு போற்றும் நல்ல தங்கால் சரித்திரம். நாடு போற்றும் நல்ல தங்கால் சரித்திரம்.
ஐயா, இந்த உலகத்திலே எத்தனையோ கற்பு கரசிகள் வாழ்ந்திருக்கிறார்கள். கட்டிய கணவன் கல்வன் இல்லை என்பதற்காக கால் சிலம்புகளை ஒடித்து மதுரையே தீப்பொறி ஆக்கினால் கண்ணகி காவியத்திலே சிறந்து விளங்கினார். இன்றும் மக்கள் தெய்வமாக வணங்குகிறார்கள். தன் கணவன் கல்வன் இல்லை என்பதற்காக கால் சிலம்புகளை ஒடித்து கண்ணகியானவள் மதுரை மாநகரிலே இன்றும் பேரொளியாக திகழக் கொண்டிருக்கிறார். அப்பேற்பட்ட உடன் பிறந்த இந்த அண்ணனுக்காக உயிரையும் ஆய்த்தாலே நல்ல தங்கா, உலகம் போட்டு முத்தமி, உலகம் போட்டு முத்தமி. ஐயா, இந்த வடமதுரை இப்பொழுது விருதுநகர் மாவட்டத்திலே அர்ச்சனாபுரம் என்ற கிராமத்திலே நல்லத்தங்கால் வாழ்ந்த வீடு, அரண்மனை, அவள் விழுந்த கிணறு, அவளுக்காக ஆலயம், அவள் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு வன்னிய மரங்களாக இன்றும் காலப்போக்கிலே தெய்வமாக வணங்கி கொண்டிருக்கிறார்கள். பெண்ணாக பிறந்தவர்கள் பேரும் புகழும் எடுத்திருக்க வேண்டும். பிறந்த வீட்டின் பெருமையும் புகுந்த வீட்டின் புகழையும் சேர்த்து வைப்பதான் பெண். ஒரு திருமணம் ஆகக்கூடிய பெண் 5 இடத்துல பொட்டு வைக்கணுமா? யாருன்னா தெரியுமா? ஒரு திருமணம் ஆகின பொண்ணு 5 இடத்துல ஒரு பொட்டு வைக்கணும். முதல்ல நெத்தியில. இந்த நெத்தியில பெண்கள் எதற்காக தெரியுமா பொட்டு வைக்கணும்? யாராவது கேட்குறீங்களா? ஸ்டிக்கர் போட்டு போயிடலாம். பிறந்த வீட்டின் பெருமையும் புகுந்த வீட்டின் புகழையும் சமமாக இருந்து பார்க்க வேண்டும் என்று தான் 2 புருவத்துக்கும் நடுவில் மத்தியில நெத்தியில பொட்டு வைக்கிறோம். இரண்டாவதாக நாம் வாயை கட்டி வயிற்றை கட்டி தன் குழந்தைகளை காப்பாற்றணும். அதனால தொண்டையில ஒரு பொட்டு. மூன்றாவது, பிறக்கும் பொழுதே பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி உச்சியானது கூடும். அதனால தான் நம்மளை வாழ்த்தும் பொழுது பூவையும் பொட்டையும் தானியத்தை எடுத்து நம்ம தலை மீது போட்டு வாழ்த்துவாங்க. வேற எங்கன்னா போடக்கூடாதா? தலை மீது ஏன் போட்டு வாழ்த்துறாங்க? தன் உச்சியில ஒரு பொட்டும். குடும்பம் செய்ய வந்த பெண்ணு சீரம் சிறப்போடு மங்கள லட்சுமி கடாட்சம் பொருந்த வேண்டும் என்பதற்காக வடுகு என்று சொல்லக்கூடிய இந்த இடத்துல 4வது பொட்டு. 5வது இடத்துல பொட்டு எங்க வைக்கணும்? கட்டிய கணவன் நொண்டி முடமாக இருந்தாலும் கணவனே கண் கண்ட தெய்வமாக வாழ வேண்டும் என்பதற்காக தன் கணவன் கட்டிய மாங்கல்யத்திலே 5வது பொட்டு. பெண்கள் இதுக்கு மேலேயாவது அந்த 5 பொட்டை கடை தவறாம வைங்க. தாம் இறந்த பிறகும் தெய்வம் இடத்திலே மோட்சம் கிடைக்கும். பேரும் புகழும் பெற்ற நல்ல தங்கா பிள்ளைகளை பெற்று இன்று தெய்வ வடிவமாக காட்சி அளிக்கிறார். எப்படி நல்ல தங்கால் இறைவனோடு பாதத்தை சேர்ந்து நமக்கெல்லாம் தெய்வமாக இருந்தார்களோ, இந்த ஊனமலை கிராமத்திலே வாழ்வாங்கு வாழ்ந்த எல்லம்மாள் என்று சொல்லக்கூடிய அம்மையா ஷாலோபே சாமீபே சாரூபே சாயுச்சம் என்று சொல்லும்படியான 4ஆம் அடைய வேண்டும் என்பதற்காக அன்பு புதவலாக விலகக்கூடிய நமது ஊராட்சி மன்ற தலைவர் ராஜாராம் ஐயா அவர்கள்